எல்லாம் 8 பேர் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. நாங்க நேத்து என்ன பார்த்தனாங்க? நேத்து என்ன பார்த்தனாங்க? சாஃப்ட்வேர் எந்தெந்த வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம், டூல்ஸ். சாம்சங் ஃபோன் ஃபிளாஷ் பண்றது அப்படி அது சம்பந்தமான சாஃப்ட்வேர் எங்க எடுக்கலாம் பண்றது. ஓகே ஓகே ஓகே. அடுத்து என்னென்றால் இப்ப நாங்க இதுல சாஃப்ட்வேர் சம்பந்தமா, அது சாம்சங் போனுக்கு சாஃப்ட்வேர் போடுறது சம்பந்தமா நேற்றைய கிளாஸ்ல பார்த்தனாங்க. நாங்க இண்டை பார்ப்போம் என்னன்னு சொன்னால் சாம்சங் போன் அப்படி சாரி ஐபோன் அப்படி ஃபிளாஷ் பண்ணுன்றது சம்பந்தமா தான் இன்றைக்கு நாங்க கிளாஸ்ல பார்க்க போறோம். நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு குரூப்புக்கு. நீங்க பார்த்துருப்பீங்களோ தெரியல. இதுக்கு முதல் நடந்த கிளாஸ் ஒன்ற வீடியோ ஒன்று தான் போட்டிருந்தேன் நான். பாத்துனீங்களா? இல்ல பார்க்க இல்ல. நாங்க ஓகே இனி டைம் கிடைக்க தான் பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. ம். சரி ஓகே, நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னால் இப்ப நாங்க நேத்து பார்த்தனாங்க சாம்சங் போன் ஃபிளாஷ் பண்றது, அது யூஸ் பண்ற ஃபிளாஷ் டூல் என்ன ஃபிளாஷ் டூல் நாங்க யூஸ் பண்றன்ற சம்பந்தமா பார்த்தனா. அப்படிதானே? சாம்சங் போனுக்கு யூஸ் பண்ற ஃபிளாஷ் டூல் வந்து என்னென்றால் ஓ. ஒரு ஃபிளாஷ் டூல் ஊடாக ஃபிளாஷ் பண்ணலாம்ன்றதை பார்த்தோம். அது மாதிரி அது ஒரு ஃப்ரீ டூல். வேற இப்போ பெய்ட் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, வேற வேற டூல்ஸ் இருக்குது. நாங்க இப்போ ஒரு ஃப்ரீயான டூல் வந்து அந்த ஒடின்ன்ற டூல் வந்து ஃப்ரீயான டூல். இப்போ அதில் எப்படி நாங்கள் செய்யறன்றதை பார்த்துனாங்க. அது மாதிரி என்னென்ன வெப்சைட்ஸ்ல ஃபைல் டவுன்லோட் பண்ணலாம்ன்றது சம்பந்தமா பார்த்தோம். அதாவது ஒன்று சாம் மொபைல் பார்த்தோம், அடுத்து சாம் எஃப்டபிள்யூ பார்த்தோம். இப்படியான விஷயங்கள் பார்த்தோம். சாம்சங் ஃபோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். இப்போ கடைக்கு ஐபோனும் உங்கள்ட்ட செய்யறதுக்கு வரும். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையில செய்யறதுக்கு வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ கட்டாயம் ஐபோனை ஃபிளாஷ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நிறைய வரும். ஆகையால நாங்க எப்படி ஒரு ஐபோனை ஃபிளாஷ் பண்றன்ற சம்பந்தமா, அதாவது ஆப்பிள் டிவைசஸ் நாங்க எப்படி ஃபிளாஷ் பண்ணன்னு பார்ப்போம். அதாவது ஆப்பிள் டிவைசஸ் கொமனா ஐபேடா இருக்கலாம், ஐபாட்டா இருக்கலாம், இல்லாட்டி ஆப்பிள் வாட்சா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் எல்லா டிவைசஸையும் வந்து எப்படி நாங்க ஃபிளாஷ் பண்றன்றது பார்ப்போம். பொதுவா அந்த ஆப்பிள் டிவைசஸை பொறுத்தவரையில அவங்களுக்குன்னு சொல்லி என்னென்றால் அவங்களுக்கு டூல்ஸ் இருக்குது நிறைய. இல்ஹாம், ஜாயின் ஆயிட்டீங்களா இல்ஹாம்? Oh, sir. Very nice. ஓகே, நான் பார்ப்போம். என்னென்றால் என்னது எல்லாம் 12 மெம்பர்ஸ் காட்டுது. ஓகே, சிவதாசன் 2 காட்டுதுன்னு. ஓகே Sir, நான் sir. ரெண்டா கார்டு நான் பிசில ரெக்கார்டிங்ல இருக்கு. நான் போன்ல பார்த்தேன். ஓகே 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 சிவதாசன். ஓகே ஓகே. ஓகே இப்போ சார். நாங்கள் என்னென்னால் ஆப்பிள் டிவைசஸ் நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணுற நேரத்தில் முதலாவது நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் கட்டாயம் ஆப்பிள் டிவைசஸுக்குரிய டூல், அதாவது அவங்களோட அஃபிஷியல் டூல் என்னன்னு சொன்னால் உண்டு. அவங்களோட ஃபிளாஷ் டூல்ஸ், நாங்கள் ஆப்பிள் டிவைசஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபிளாஷ் டூல்ஸ் என்ன அஃபிஷியல் என்ன அவங்க யூஸ் பண்றது? ஐடியூன்ஸ். ஐடியூன் தான் ஆப்பிள்ட அவங்களோட அஃபிஷியலான டூல். ஐடியூன்ஸ் நாங்கள் அதனூடாகவும் ஃபிளாஷ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லைன்றால் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் நிறைய இருக்கு. அதுல உண்மையில பெஸ்டான ஒரு டூல்னு சொன்னா அநேகமான டெக்னீஷியன்ஸால பயன்படுத்தப்படுற டூல் என்னடா, ட்ரியூ டூல்ஸ். இந்த 2 டூலும் வந்து ஆப்பிள் டிவைசஸ் நாங்க ஃபிளாஷ் பண்றதுக்கு பயன்படுத்துற டூல்ஸ். சரியா?
நீங்க ஐடியூன்ஸை டவுன்லோட் பண்றதா இருந்தா ஐடியூன்ஸை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி 3U டூல்ஸை டவுன்லோட் பண்ணா டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். நாங்க இப்போ பார்க்க போறோம் என்னென்றால் 3U டூல். 3U டூலை பயன்படுத்தி எப்படி நாங்க ஐபோன்ஸை ஃபிளாஷ் பண்றது, அந்த 3U டூல்ஸ்ல நாங்க என்னென்ன வேலைகள் செய்து கொள்ளலாம்ன்ற சம்பந்தமா தான் நாங்க இப்போ பார்க்கறதுக்கு இருக்கிறோம். சரியா? அப்போ ஓகே, நாங்க முதலாவது பார்ப்போம். இந்த 3U டூல்ஸை டவுன்லோட் பண்றதா இருந்தா நீங்க கூகுளுக்கு போய் என்ன செய்வீங்கன்னா 3U டூல்ஸ் சொல்லி சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணீங்கன்னா முதலாவது வார சர்ச் ரிசல்ட்ஸ் 3U.comல இருந்து வரும். இந்த 3U.comல வந்து நீங்க பிசியில சர்ச் பண்ற நேரமும் மொபைலுக்குரிய வெப்சைட் தான் சில வேளைகள்ல வரும். சரி, அப்படி ஒரு இஷ்யூ ஒன்று, சின்ன இஷ்யூ ஒன்று இருக்கு. இதுல மொபைலுக்குரியது தான் அநேகமாக வரும். அப்படி வந்தா நீங்க என்ன செய்வீங்கடா, இப்ப இதுல டவுன்லோட் பண்ண இயலாது. இப்ப நீங்க இதை என்ன செய்யணும்டா, மொபைலுக்குரியத மொபைல் இல்லாம நீங்க சாதாரணமா பயன்படுத்துறதுக்கு டவுன்லோட்